வெல்கம் டு மெய்ப்பொருள். வீடு கட்டுறதில்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன மோசடி பண்ணாங்க? அதனால் என் கிளைண்ட் அவங்க ஃபேமிலியோட படுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு சீலிங் உடஞ்சிருந்துச்சு. கொஞ்சம் தப்பி இருந்தால் அந்த குழந்தைக்கே கூட உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். எவ்வளோ காசு கொடுத்தாங்க மொத்தம்? 30 லட்சத்துக்கும் மேலே இருக்கும். கோர்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க? கோர்ட்லேயும் அவங்க ஒரு வழக்கறிஞரை வச்சு வக்காலத்து ஃபைல் பண்ணி உள்ளே வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா எங்கள் கிளைண்ட்டை மிரட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. ஆமாம் செஞ்சாங்க. உங்களை ஏதாவது மிரட்டினாங்க? வீடியோ பார்க்குற மக்கள் வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா, இல்லை வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கணும்? வீடு கட்டுறதை பொறுத்தவரை 2 விதம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று லேபர் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமாக விட்டுருவீங்க. அப்படி இல்லைனா லேபருக்கு மட்டும் நான் காசு தரேன், பொருள் நான் வாங்கி கொடுத்துட்றேன். வீடு கட்ட போகிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்ரோச் பண்ணுறோம். அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது எப்படி செக் பண்ணிக்கலாம்? இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட போகிறோம். இப்போது கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் கன்சியூமர் ஆக்டில் ஒரு புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்லலாம் நம்ம எங்கே நம்மளை ஏமாத்தின கம்பெனி இருக்கோ அங்கே தான் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும்னா அட்வொகேட்டை பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களே போகலாம். இன்றைக்கி பேங்க்கில் கடனை வாங்கியாவது நகையை அடகு வச்சாவது எப்படியாவது சொந்தமாக ஒரு வீடை கட்டிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் கனவு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களோட கனவில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு பெரிய மோசடி சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, அந்த வீடு கட்டி தருவாங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பில்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஒரு சில கம்பெனிஸ் சில மோசடிகள் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மோசடியில் ஏமாந்து பாதிக்கப்பட்டவங்க சார்பாக அவங்களுக்காக கேஸ் போட்டு, அந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டு 15 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கி கொடுத்த அட்வொகேட் பாலாஜி அவர்கள்ட்ட இன்றைக்கி மெய்ப்பொருள் நியூஸில் என்ன நடந்துச்சு, எப்படி வீடு கட்டுறதுல ஏமாத்துறாங்க, எப்படி அவங்க மேலே கேஸ் போட்டு 15 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கினாங்க. ஏன்னா பெரிய கம்பெனியில், பெரிய கார்ப்பரேட்டில், ஸோ அவங்க மேலே கேஸ் போட்டு எப்படி 15 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சொந்தமாக வீடு கட்ட போகிறீங்க, இல்லை வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வீடு கட்டி ஏற்கனவே குடியேறிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாளைக்கு இவர் சொல்ல போகிற மாதிரி ஏதாவது ஒரு மோசடி உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்கள் கேஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ யூடியூப் சேனல் இருக்குது, நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் போய் உங்களோட கேஸை சொல்லாமல் எதனால் நம்ம நாட்டு நடப்பு சேனலை சொல்லணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க? இல்லை, நீங்கள் சொன்னது சரி தான். நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. நான் உங்கள் சேனலில் நிறைய முறையில் பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் விழிப்புணர்வு நிறைய இருக்கும். அதனால தான் உங்களோட யூடியூப் சேனலை நான் தேர்ந்தெடுத்தேன். நான் ஈஸியாக மக்களுக்கு போய் சேருது உங்கள் சேனல் மூலியமாக. நன்றி. ஓகே, இப்போ அந்த வீடு கட்டுறதில்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன மோசடி பண்ணாங்க, அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? இப்போ நார்மலாக எல்லாரோட மிடில் கிளாஸோட மக்களோட கனவுமே தனக்குன்னு ஒரு வீடு வேணும். அதுதான். அதுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பில்டரோ இல்லை அதுக்கு உண்டான ஒரு நபரையோ தேடுவாங்க. அப்படி தான் என்னோட கிளைண்ட்டும் தேடினாங்க. அவங்க ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஊரில் அண்ணா நகரில், சென்னை அண்ணா நகரில் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு வீடு கட்டணும்னு அவங்க நினச்சாங்க. அப்போ அவங்களுக்கு அறிமுகமான கம்பெனி தான் நாங்கள் இப்போது வழக்கு தொடர்ந்து அந்த பில்டர் சொல்லிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணாங்க. அவங்களும் என்னென்ன பொருட்களை போட்டு நான் வீடு கட்டி தர போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க. அது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிட்டதுனால எங்கள் கிளைண்ட் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஸ்டார்டிங்லேயே அவங்க கிளைண்ட்டுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து, ஆமாம், எல்லாமே இவங்க போட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்லேயே அவங்க என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன கம்பிகள் யூஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன சிமெண்ட் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மொத்த முழு விவரமும் கொடுத்துட்டாங்க. அது கொடுத்ததுனால தான் சரி இது எல்லாமே தரமான பொருட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கிளைண்ட் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எதனால் அந்த மோசடி நடந்துச்சு? நாங்களும் பே பண்ணிட்டோம், பார்ஷியல் அமௌண்ட் பே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. நாங்கள் எங்கள் கிளைண்ட் அப்போ போய் பார்க்கும்போது என்ன வேறு பொருள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இல்லை இதோட அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நமக்கு தெரியாது இல்லை, நான் ஒரு காமன் மேனுக்கு எந்த பொருள் நல்லாயிருக்கும் அப்படின்றது தெரியாது. நம்ம அதுக்காக தான் ஒரு நிறுவனத்தை நம்பி விட்டுறோம். அப்படின்னும் போது சரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களும் போய் பார்த்துட்டு சரி நல்லா வீடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வீடு மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என் கிளைண்ட் எத்தனை மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்போ? ஒரு 1 இயர். 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது வீடு தனி வீடுங்களா? இண்டிவிஜுவல் ஹவுஸ். இண்டிவிஜுவல் வீடு தான். தனக்குன்னு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன்று கட்டுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து. ஆமாம், சேர்த்து கட்டுறாங்க. 1 வருஷத்தில் கட்டி முடிச்சு. ஆமாம், கட்டி முடிச்சு கொடுத்துட்டாங்க. கட்டி முடிச்சு கொடுத்தது அதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க மொத்தம்? 30 லட்சத்துக்கும் மேலே இருக்கும். 30 லட்சம் ஒரே அமௌண்ட்டாக கொடுத்தாங்க? இல்லை, பார்ஷியலாக தான் கொடுத்தாங்க. இப்போ கட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு அமௌண்ட்டு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு அமௌண்ட்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு அமௌண்ட், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கேட்க அவர் பார்த்தீங்கன்னா சொன்னது ஒரு அமௌண்ட்டு. ஆனால் அப்பப்போ நிறைய கேட்டு வாங்கிட்டாங்க. ஏன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோன்றதுனால ஒரு பிரச்சனை வேண்டான்றதுக்காக
அப்படின்றதுக்காக என்னோட கிளைண்ட்டை அதை பெருசாக எடுத்துக்காமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க கிரகப்பிரவேசம் வைக்கிறாங்க. உள்ளே போயிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டெலாம் வந்து மேலே இருந்து சீலிங் விழுது. ஒரு நாள் வந்து என் கிளைண்ட்டு அவங்க ஃபேமிலியோடு படுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு சீலிங் உடஞ்சி விழுந்துச்சு. கொஞ்சம் தப்பி இருந்தால் அந்த குழந்தைக்கே கூட உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலை தான் இருந்தது. சரி, இதை பார்த்த உடனே அந்த பில்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க, எதனால் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வீரில் விட்டுறது. மழை வரும்போது அந்த வீரில் வழியாக தண்ணி உள்ளே வர்றது. டோட்டலாக எப்போ வந்து இடிஞ்சு விடும் அப்படின்ற நிலையில் தான் இருந்தது. அவங்க பயந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. சரி, நம்ம பேசி பார்த்துட்டோம், அவர் இது சரி செய்யறதுக்கு அவர் விரும்பலை, நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சிட்ட உடனே அவங்க லீகலாக போகலாம் அப்படின்னு சொல்லி லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இது வீடு எப்போ கட்டினது? இது வீடு வந்து கட்டினது வந்து 2022. 2022 ஆமாம் ஆமாம். 2023 குடி போயிட்டாங்களா? ஆமாம், அப்பயே 2022 எண்டிங்லேயே போயிட்டாங்க குடி போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணலாம என்ன பண்ணாங்க அவங்க? ரிப்ளை பண்ணலன்னு அதுக்கப்புறமா வந்து சரி இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம். அவங்களுக்கும் உங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் உங்களுக்கு எப்படி பழக்கம்? தெரிஞ்ச அட்வொகேட்டுங்களா நீங்கள் அவங்களுக்கு? ஆமாம், அவங்க வந்து முன்னாடி நிறைய கேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து நம்மகிட்ட வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குவேன். நமக்கு கன்சியூமர் கோர்ட் இருக்குது, இது வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸில் தான் வரும், அவர் சரியான முறையில் கட்டித்தரலை, தரமற்ற பொருட்களை போடலை, இது வந்து அவர் செஞ்ச தப்பு, இதை நம்ம கன்சியூமர் கோர்ட்டு கொண்டு போனோன்னா கண்டிப்பாக நமக்கான நல்ல வழி ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு இதை பெட்டிஷன் ரெடி பண்ணி வித் எல்லா ப்ரூஃபோடையுமே வந்து நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கோம். என்னென்ன ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ என்னென்னா, இப்போ நம்ம வாயில் சொன்னால் அது வந்து கன்சியூமர் கோர்ட்டில் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ ஒரு வீடு வந்து எனக்கு தரமற்ற முறையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து அதுக்கு எதனா ப்ரூஃப் கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து டெஸ்ட் டு பில்ட் அப்படின்னு சொல்லி, இது ஒரு நிறுவனம், இது மாதிரி பல நிறுவனங்கள் இருக்குது. நம்ம கட்டப்படும் வீடு வந்து சரியான முறையில் கட்டியிருக்காங்களா, அது சரியான ஸ்ட்ராங்னஸ் அந்த வீட்டுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போனோன்னா அவங்க அதை டெஸ்ட் பண்ணி நமக்கு சொல்லிடுவாங்க. டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் மாதிரி. ஆமாம், சர்டிஃபிகேட்டாகவே கொடுத்துருவாங்க. அது நம்ம எங்கே வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் டெஸ்ட் டு பில்ட். அதுக்கு நாங்கள் போனோம். அதுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக எங்கள் வீட்டை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு ஆமர் டெஸ்ட் அந்த மாதிரி பல டெஸ்ட்டுகள் எல்லா டெஸ்ட்டுமே பண்ணிவிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரிப்போர்ட் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகிடுச்சு. அவங்க ஒரு ரேஷோ ஒன்று வச்சுருப்பாங்க, இந்த ரேஷோவில் இருந்தால் இது ஸ்ட்ராங்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த ரேஷோவுக்கு ரொம்ப லோயஸ்ட்டாக தான் இருந்தது. இதை பார்த்த உடனே நாங்கள் இதை எல்லாமே கொண்டு போயிட்டு கன்சியூமர் கோர்ட்டில் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாமே ஆர்கியூ பண்ணோம். என்ன விஷயம் எல்லாமே சொன்னாங்க. ஜட்ஜும் எல்லாமே ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. அதுக்கு உண்டான பதில்களும் கொடுத்தோம். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் கொடுத்தோம். இப்போ கன்சியூமர் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போட போகிறேன்னு சொல்லி அந்த பில்டர்ஸ் வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பீங்களா? அவங்க அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணல. ஆமாம், அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, நாங்கள் சரியாக தான் கட்டியிருக்கோம், நீங்கள் தான் எங்களுக்கு காசு தரணும் அப்படின்றது தான் விஷயத்தில் இருந்தாங்களே தவிர நாங்கள் இதை சரி பண்ணி தரோன்னு அவங்க முன் வரலை. கோர்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க? கோர்ட்லேயும் வந்து அவங்க ஒரு வழக்கறிஞரை வச்சு வக்காலத்து ஃபைல் பண்ணி உள்ளே வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து எங்கள் கிளைண்ட்டை மிரட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. ஆமாம், செஞ்சாங்க. ஆனால் நாங்கள் அதுக்கு பெருசாக எடுத்துக்கல. நாங்கள் சரி எதுனாலுமே வந்து நம்ம கோர்ட் மூலியமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. உங்களை ஏதாவது மிரட்டினாங்களா? இல்லை, என்ன எதுவும் மிரட்டு, அவங்ககிட்ட தான் சரியாக செஞ்சு தர முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, கோர்ட்டில் அதோட அப்பேர் ஆகிறதே விட்டாங்க. ஜட்ஜும் வந்து பார்த்தாங்க, ஒரு 2-3 ஹியரிங் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அவங்க அப்பேர் ஆகுதுனால அவங்களை எக்ஸ்பார்ட்டி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தேவையான எல்லா ப்ரூஃப்மே கொடுத்தோம். எக்ஸ்பார்ட்டி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்களா? ஆமாம், எக்ஸ்பார்ட்டி பண்ணதுக்கப்புறம் ஆர்டர்னு கொடுக்கல, கேஸ் நடந்தது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த எக்ஸ்பார்ட்டியை சேலஞ்ச் பண்ணி ஸ்டேட் கமிஷனுக்கு வந்து அப்பீல் போனாங்க. யாரு? பில்டர். ஆமாம், பில்டர் சைடில். அங்கேயுமே வந்து அவங்களோட அப்பீல் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸ்டேட் கமிஷனில். அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே கேஸ் நடத்தணும். இங்கே ஆமாம், டிஸ்ட்ரிக்ட் நார்த்தில் வந்து நாங்கள் இங்கே கேஸ் நடத்தணும். என்னென்ன ஜட்ஜி கேட்டாரோ எல்லாமே கொடுத்தோம் அவங்களுக்கு. அவருக்கு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டார். அதுக்கு உண்டான பதில்களையும் வித் டாக்குமெண்ட்ஸோடு எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க? ஜட்ஜ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் 15 லட்ச ரூபா இழப்பீடு ப்ளஸ் வழக்கு நடத்தின செலவு 5000 ரூபா, 15,50,000 ரூபா என்னோட கிளைண்ட்டு கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கேஸ் நீங்கள் எப்போ போட்டிங்க? எத்தனை மாதம் கேஸ் நடந்துச்சு? எப்போ இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க? இந்த பொதுவாகவே இந்த கன்சியூமர் கேஸ் பொறுத்தவரை உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து நம்ம கோர்ட்டுக்கு போனால் 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து கன்சியூமரில் கிடையாது. சிவில் கேஸ் மாதிரி. ஆமாம், சிவில் கேஸ் கிடையாது. இது என்னன்னா, ஒருத்தவங்க வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு இழப்பீடு கேட்டு வர இடம் தான் இந்த கன்சியூமர் கோர்ட். அதனால இது அதிகபட்சமாக ஒரு வருஷத்தில் இந்த கேஸ் முடிஞ்சிடும். இந்த கேஸ் எவ்வளோ நேரத்தில்? இந்த கேஸும் வந்து நாங்கள் 2023 போட்டோம், 24 எங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஒரு வருஷத்தில் எங்களுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. சரி, இப்போ அவங்க கோர்ட் வந்து இழப்பீடு கொடுக்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்க 15,05,000 ரூபா. இப்போ அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா, கொடுத்துட்டாங்களா? இல்லை, இப்போ கோர்ட் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே இந்த இழப்பீடை நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. அப்படி கொடுக்க
தவறுனா 9% வந்து அவங்க வட்டியோடு கொடுக்கணும். இப்போ நாங்கள் 2 மாதம் இன்னும் முடிய போகுது. இப்போ முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து வந்து அவங்க அதுக்கப்புறமா கொடுக்க முன் வரலைன்னா அவங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டியோ இல்லை அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடங்களோ ஏதோ இருந்ததுன்னா அதை வந்து நாங்கள் இபி போட்டு அட்டாச் பண்ணுவோம். எக்ஸிகியூஷன் பெட்டிஷன். ஆமாம், எக்ஸிகியூஷன் போட்டு ஆமாம் அதை வந்து கோர்ட் மூலியமாகவே நாங்கள் போட்டு அவங்க ஏலம் விட்டு எங்களுக்கு உண்டான பணத்தை வந்து நாங்கள் பெற்றுப்போம். இந்த கேஸில் பாதிக்கப்பட்டவங்க சார்பாக நீங்கள் வாதாடி 15 லட்ச ரூபா இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கிட்டீங்க. இப்போ இந்த கேஸை நல்லா அலசி ஆராய்ஞ்சிருப்பீங்க. இப்போ வீடியோ பார்க்குற மக்கள் வந்து வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா, இல்லை வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக மக்களுக்கு சொல்ல முடியுங்களா? முதல்ல இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு செலக்ட் பண்ணும்போது அவங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனியான்னு பார்க்கணும். அவங்க முன்னாடி கட்டியிருக்க வீடுலாம் இப்போ ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு ஒரு 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும். அந்த 10 வருஷம் காலகட்டத்தில் அவங்க என்னென்ன பில்டிங் கட்டியிருக்காங்க அதை போய் நேரில் நீங்கள் பார்க்கணும். அது என்ன மாதிரி முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு வருஷம்னா அந்த பில்டிங்கோட நிலை நமக்கு தெரியாது. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போகும்போது அது என்ன மாதிரி இருக்குன்னு தெரியணும். அப்படி அவங்க கட்டி கொடுத்தவங்களை நீங்கள் நேரில் சந்தித்து அந்த பில்டிங் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ கூகுளில் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது கேன்சல் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் வீடை கட்டுறது கொடுக்கலாம். நான் வீடுன்றது ஒருத்தர் அவங்களோட லைஃப் டைமில் ஒரு வாட்டி தான் கட்டுவாங்க. நான் அடிக்கடி கட்டிகிட்டு இருக்கேன். அது எல்லாருக்குமே ஒரு கனவு தான். அப்படிப்பட்ட கனவு நினைவாக்கும் போது அதை வந்து நம்ம லேசான முறையில் எடுத்துக்காமல் அதை நல்லா ஆராய்ஞ்சு பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பில்டர்ஸ் மூலமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலமாக போய் வீடு கட்டினா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ நாங்களாம் எப்படி வீடு கட்டணும் அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கொத்தனார் சித்தால்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு கட்டணும். இப்போ அவங்கள வச்சு கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்லை, அதுதான் வீடு கட்டுறதை பொறுத்தவரை 2 விதம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று லேபர் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமாக விட்டுருவீங்க. அப்படி இல்லைனா லேபருக்கு மட்டும் நான் காசு தரேன், பொருள் நான் வாங்கி கொடுத்துட்றேன். நம்ம எதை சொல்கிறோன்னா லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் எடுங்க. பொருளுன்றது எது நல்லாயிருக்கும்னு பார்த்து நீங்களே மார்க்கெட்டில் போயிட்டு அதை நீங்கள் வாங்கி கொடுத்து கட்டினீங்கன்னா உங்களுக்கான வீடு தரமான முறையில் அமையும். அப்படி நீங்கள் கட்டின வீடு ஒரு வேளை அவங்க வந்து கட்டி கொடுத்தவங்க சரியாக கட்டலை, இல்லை பொருள் வந்து சரியாக அமையலை அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு தாராளமாக வரலாம். அதுக்கு உங்களுக்கு தடையே கிடையாது. இப்போ கட்டின பொருள் சல்லியோ செங்கலோ கம்பியோ இதெல்லாம் எதுவுமே சிமெண்டோ இது எதுவுமே தரமில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த தரமில்லாத பொருட்களை விற்கிற கம்பெனி மேலே நம்ம கேஸ் போடலாம். நிச்சயமாக போடலாம். அதுதான் இப்போது நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கனாலோ ஒருத்தர்கிட்ட இருந்து சர்வீஸ் எடுத்துக்கிறீங்கனாலோ நீங்கள் தான் நுகர்வோர், நீங்கள் தான் கன்சியூமர் வாங்குகிற ஒரு பொருளோ இல்லை அவங்க வாங்குகிற சர்வீஸோ தரமற்ற முறையில் இருக்குன்றப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் போட்டு உங்களுக்கான இழப்பீடை நீங்கள் பெறலாம். என்ன நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு. இப்போ வந்து பொருள் தரம் இல்லைன்னு சொல்கிறீங்களா, அதை கொண்டு போய் லேபில் கொடுங்க, டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் என்ன மினரல்ஸ் இருக்குது, என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த முறையில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இழப்பீடு பெறலாம். சரி, இப்போ நாங்கள் ஒரு வீடு கட்ட போகிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்ரோச் பண்ணுறோம். அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது எப்படி செக் பண்ணிக்கிறது? இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட போகிறோம், எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறோம், எந்தெந்த பொருட்கள் அதில் யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ நாட்களில் அதை முடிப்போம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அதில் எல்லாமே இருக்கணும். எப்போ முடிக்க போகிறோன்னு இருக்கணும், எவ்வளோ காசு நாங்கள் வாங்க போகிறோம், அது எந்த பேசிஸில், என்ன பார்ஷலாக வாங்க போகிறோம், இல்லை ஃபுல்லாக வாங்க போகிறோன்னா, இல்லை வந்து நீங்கள் இதை கட்டி கொடுக்காம நடுவுலேயே நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ரெமெடி, அதுக்கு நான் கோர்ட்டில் போய் அதை பெற்றுக்கொள்ளலாமா, இல்லை கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாமா, அப்படிப்பட்ட விவரங்கள்லாம் எல்லாமே இருக்கணும். அதில் வந்து பார்ட்டியும் சைன் பண்ணணும், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கும் சைன் பண்ணணும், ப்ளஸ் வந்து 2 விட்னஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ப்ரூஃபாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட்டு கிளைண்ட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால ஈஸியாக உங்களை அப்ரோச் பண்ணி நீங்கள் அட்வொகேட்டாக இருக்கிறனால டக்குன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு எல்லாமே பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நிறைய மக்களுக்கு வந்து அட்வொகேட்டே பெருசாக தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ரோச் பண்ணுறது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க, இல்லைனாலும் பயப்படுவாங்க. அட்வொகேட் போனால் ஃபீஸ் கேட்பாங்க, நிறையா கேட்பாங்க, நிறையா கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும் அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாமர மக்களுக்கு யாருமே இல்லாத மக்கள் ஏமாற்றப்பட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி கன்சியூமர் கேசஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அப்ரோச்? கண்டிப்பாக இப்போது கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் கன்சியூமர் ஆக்டில் ஒரு புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்லலாம் நம்ம எங்கே நம்மளை ஏமாத்தின கம்பெனி இருக்கோ அங்கே தான் நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கன்சியூமர் அவங்க வீடு ரெசிடென்ட் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸுக்கு சம்மந்தப்பட்ட ஜூரிடிக்ஷனில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். இது வந்து கன்சியூமருக்கு ஒரு பெரிய ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும்னா அட்வொகேட்டை பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களே போகலாம். உங்களுக்கு என்ன அங்கே விவரம் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த கன்சியூமர் கோர்ட்லேயே சொல்லுவாங்க. நீங்களே பெட்டிஷன் ரெடி பண்ணலாம். ஏன்னா எங்களோட வந்து உங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு A to Z எல்லாமே நீங்களே டிராஃப்ட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் செக்ஷன் இருக்கும், அங்கே போனீங்கன்னா சொல்லுவாங்க. அப்படி இல்லையா ஒரு அட்வொகேட்டை கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா உங்கள் கேஸை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் நீங்களே நடத்தி நீங்களே உங்களுக்கு உண்டான இழப்பீடை பெறலாம். ஓகே, நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறையா உங்களை மாதிரி அட்வொகேட்ஸை கூப்பிட்டு கன்சூமர் கேஸ் வந்து ஜெயிச்சதை பற்றி நாங்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். ஆனால் கமெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் எவ்வளோ ஃபீஸ் வாங்கினார், இவர் நிறையா ஃபீஸ் வாங்கியிருப்பார்லாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த கன்சூமர் கேஸுக்கு எவ்வளோ அட்வொகேட் வந்து ஆவரேஜாக ஃபீஸ் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் வாங்குவாங்க. இப்போ என்னென்னா ஒரு சிலர் வந்து எனக்கு வர காம்பன்சேஷனில் இந்த அமௌண்ட் வேணும்னு சொல்லுவாங்க, MCOP கேஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் எனக்கு நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்ற தெரிஞ்சவங்கன்னா அது ஒரு அமௌண்ட் வாங்கிப்பாங்க. அது ஒவ்வொரு அட்வொகேட்டை பொறுத்தவரை நம்ம என்னென்னா ஆரம்பத்துலேயே நீங்கள் பேசிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீஸாக தரணுமா இல்லை வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட்டில் தரணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. சார் சொன்னதை இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, இல்லை வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை ஏற்கனவே வீடு கட்டினதில் இந்த மாதிரி ஏதாவது மோசடிகள், சம்பவங்கள், ஏதாவது பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் தாராளமாக அந்த அட்வொகேட் தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்கள்ட்ட எல்லா டீட்டெயில்ஸும் முன்னக்கூடிய கேட்டு தயவுசெய்து கன்சூமர் கோர்ட் அப்ரோச் பண்ணி உங்களுக்கான உரிமையை நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிறதுக்கு சார் ஒரு உதாரணம். சாரோட கிளைண்ட் வந்து ஒரு உதாரணம். அதனால் தயவுசெய்து கன்சூமர் கோர்ட் போனால் கோர்ட்டு கேஸுன்னு வருஷக்கணக்காக அலைய விடுவாங்க அப்படின்னு தயவுசெய்து நினைக்க வேணாம். இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க, இல்லை சாதாரண ஒரு பப்ளிக்காக இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரி கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு இழப்பீடுலாம் வாங்கியிருக்கீங்க, ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா தயவுசெய்து அந்த டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் அனுப்புங்க. இதே மாதிரி உங்களையும் கூட்டு வச்சு எங்கள் மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுகிறோம். உங்களோட கேஸை நீங்கள் ஜெயிச்ச விஷயத்தை மக்கள் எல்லாரும் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறோம். நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு கன்சூமர் கேஸ் பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக நன்றி. என்னடா கட்டி வச்சுக்கிறீங்க? தொட்டாலே தூள். बोला ना तुमको पैच वर्क. டேய், இன்னும் எவ்வளோ பேட்ச் ஒர்க்கடா வச்சிருக்கீங்க?